ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜீரோ பட்ஜெட்டில் எப்படி மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எடுத்துன்னே அதிகமாக செலவு பண்ணாதீங்க. முக்கியமாக இந்த 4 பொருள் தான் அதிகமாக செலவு பண்ணுவீங்க. கோகோ பீட், செம்மண், மண்புழு உரம், க்ரோ பேக், இதுக்கு தான் அதிகமாக செலவு பண்ணுவீங்க. இந்த 4 பொருளுக்குமே செலவு பண்ணாமல் நம்ம ஜீரோ பட்ஜெட்டில் எப்படி மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம மண்கலவை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோ நம்ம சேனலில் வரப்போகுது இந்த கார்டன் சம்மந்தமாக. அதில் விதையிலேருந்து அறுவடை வரைக்கும் பார்க்க போகிறோம். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மண்கலவைக்கு மண் எடுத்துக்கலாம். நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்து தான் மண் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை உங்கள் தெருவில் எதனா இடத்துல இந்தமாரி புல்லு செடியெலாம் முளைச்சிருக்கோம், அந்த இடத்துல இந்த மண்ணை எடுங்க. அந்த மண்ணுக்கு தான் உயிர் இருக்கும். அந்த மண்ணில் தான் செடி நல்லா வளரும். அந்தமாரி மண்ணை எடுத்துக்கோங்க. எடுத்த மண்ணில் பிளாஸ்டிக் கவர், கல் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம மண்புழு உரத்துக்கு பதிலாக எருவு எடுத்துக்க போகிறோம். உங்கள் வீட்டு பக்கத்தில் யாருன்னா மாடு வளர்த்தா அவங்ககிட்டேருந்து நல்லா மக்கின எருவாக நல்லா வாங்கிக்கோங்க. நல்லா பிளாக் கலரில் இருக்கும், நல்லா மக்கின எருவு, அந்தமாரி எருவு வாங்கிக்கோங்க. நம்ம வாங்கின எருவை நல்லா 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த எருவில் இருக்க பூச்சிலாம் சாகும். முக்கியமாக காண்டாமிருக வண்டோட புழு இருக்கும். அந்த புழு இருந்துச்சுன்னா நம்ம செடியோட வேரை கடிச்சு சாப்பிட்டு நம்ம செடியை சாவச்சிரும். அதை நல்லா காய வச்சு எருவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கோகோ பீட் பதிலாக காஞ்ச இலத்தழையை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கோகோ பீட் நம்ம எதுக்கு தோட்டத்தில் யூஸ் பண்ணுறோன்னா, அது மண்ணை கட்டியாக விடாது, மண்ணில் இருக்க ஈரப்பழத்தை வந்து கம்மியாகவும் பார்த்துக்கும். அதே தான் நம்ம இலத்தழையும் செய்யும். இது கூடுதலாக மக்கி செடிக்கு உரமாயிடும். நம்ம கோகோ பீட் பதிலாக நமக்கு வீட்டு பக்கத்தில் இருக்க காஞ்ச இலத்தழையை கலெக்ட் பண்ணி எடுத்து அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம மண்கலவைக்கு நானா எடுத்தோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மண் எடுத்தோம். நல்லா கல்லுலாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மண். அப்புறமா எரு, இது வந்து நல்லா மக்கின எருவாக எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் எந்தளவுக்கு மக்கே போன எருவு எடுத்துருக்கேன். நல்லா கருப்பு கலரில் இருக்க மாரி எடுத்துருக்கேன். நீங்களும் அந்தமாரி எடுத்துக்கோங்க. நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நம்ம எடுத்த எருவை. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க மரத்துலேருந்து விழுந்த இலையை தான் கலெக்ட் பண்ணி அதை நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கோம். இந்தமாரி 3த்தையும் எடுத்துக்கோங்க. இந்த 3 பொருளும் எந்த அளவுக்கு எடுக்கணும்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் 4 பக்கெட்டி மண் எடுத்தேன்னா அதில் பாதி 2 பக்கெட்டி எருவு எடுத்துட்டேன். அப்புறமா காஞ்ச இலை வந்து நம்ம 4 பக்கெட்டி மண் எடுத்தனால 4 பக்கெட்டி காஞ்ச இலை எடுத்துக்கினேன். 2:1:2 அந்த ரேஷியோவில் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ நம்ம எடுத்த மண் எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எருவையும் மண்ணையும் நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா இலத்தழையை கலந்துக்கலாம். நான் கலக்கிற மாரி நீங்களும் கலந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மண் எடுத்து எருவு மேலே கொட்டிட்டு அப்புறமா 2த்தையும் கலந்து எடுத்துக்கோங்க நான் கலக்கிற மாரி. நம்ம மண்ணையும் இலையும் கலந்த பிறகு கூட இலத்தழையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம ஜீரோ பட்ஜெட்டில் பண்ணுறதுனால க்ரோ பேக்கு பதில் பழைய பக்கெட்டு, பழைய பெயிண்ட் டப்பா அதெல்லாம் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் ஜீரோ பட்ஜெட்டில் எப்படி க்ரோ பேக் தைக்கிறதுன்னு வீடியோ போட்டுருக்கோம். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ நம்ம கலந்து வச்ச மண்கலவையை பக்கெட்டில் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக போடாதீங்க, ஒரு 2 இன்ச்சு கம்மியாக போடுங்க. அப்போ தான் நம்ம செடி நடுறதுக்கு விதை போடுறதுக்கு அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். உங்கள்கிட்ட அரிசி பேக் இருந்தால் அதில் கூட மண் ஃபில் பண்ணி செடி வைக்கலாம். வேறு எதுனா கொஞ்சம் பெருசாக பிளாஸ்டிக் பேக், கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் பேக் அந்தமாரி இருந்தால் கூட அதுலேயும் வைக்கலாம். உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அந்தமாரி இருந்தாலும் அதுலேயும் வைக்கலாம் செடி. செடியை டைரெக்டாக மாடியில் வைக்கக்கூடாது. வச்சா நம்ம தண்ணி ஊற்றும் போது அதில் இருக்க வர தண்ணிலாம் செடி வச்சுருக்கிறது கீழே ஊறி அது மாடிக்கு ப்ராப்ளம் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம செங்கல் வச்சு அது மேலே வைக்கலாம் செடியை. இல்லைன்னா நான் வைக்கிற மாரி செங்கல் வச்சு என்கிட்ட வேஸ்ட் ஓடு இருந்துச்சு, அதை எடுத்து அது மேலே வச்சு அதுக்கு மேலே நான் செடி வச்சேன். நீங்கள் அந்தமாரி உங்கள்கிட்ட வேஸ்ட் ஓடு இருந்தால் அப்படி கூட வைக்கலாம். நான் எதுவுமே செலவு பண்ணாமல் இந்த கார்டனை ஜீரோ பட்ஜெட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் மொத்தம் 10 க்ரோ பேக் ரெடி பண்ணியிருக்கேன். 2 கீரை பேக்கு, 8 வந்து காய்கறி பேக்கு. இப்போ நம்ம டெய்லியும் தண்ணி ஊற்றுறதுக்கு ஏற்ற மாரி இந்த கார்டனை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு ஏற்ற மாரி நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த மண்கலவை எப்படி நம்ம மக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஜீவாமிர்தம் தான் செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 1 கிலோ சாணி, 1 லிட்டர் கோமியம், அடுத்தது நாட்டு வெல்லம், ஒரு கைப்பிடி மண், அப்புறமா மாவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சாணி எடுத்ததில் கோமியத்தை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கலாம். அதில் எதனா வெக்கீல் அந்தமாரி எதனா இருந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டுருங்க.
இப்போ இதில் வேஸ்ட்லாம் எதுவும் இல்லாத மாரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். அது வந்து நுண்ணுயிர் பெருக்கிறதுக்கோசம் நம்ம நாட்டு சர்க்கரை ஒரு 100 கிராம் எடுத்து அது கூட நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நான் கலக்கிற மாரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் கோதுமை மாவு அந்தமாரி எதனா வேஸ்ட்டு மாவு இருந்தால் கூட பரவாயில்ல, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் 100 கிராம் மாவு எடுத்து அதை கூட கலந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி மண் தான். உங்கள் தோட்டத்தை நீங்கள் எந்த மண்ணை தோட்டம் ஆரம்பிக்க போகிறீங்களோ அந்த மண்ணை எடுத்து கலந்துக்கோங்க. அதில் இருக்க நுண்ணுயிரும் அந்த ஜீவா மரத்தில் வளரும். உங்களுக்கு கையில் கலக்க ஒரு மாதிரி இருந்தால் நீங்கள் குச்சி இல்லைன்னா பழுப்பு அந்த மாதிரி எதனா ஒன்று வச்சு கூட நீங்கள் கலந்துக்கலாம். நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்ச ஜீவா மரத்துக்கு மேலே நல்லா காற்று போகிற மாரி ஒரு துணி போட்டு கட்டி எடுத்துக்கலாம். இது ஒரு 2 நாளைக்கு துணி கட்டி வச்சுருக்கலாம். அப்போ தான் அதில் போய் கொசு எதுவும் முட்டை போடாமல் இருக்கும். இப்போ மறுநாள் காலையில் 24 மணி நேரம் கழிச்சு நம்ம ரெடி பண்ணதோட ஜீவா மரத்தை 2 மடங்கு நல்லா பொங்கி வந்திருக்கு. நமக்கு டெய்லியும் காலைல ஈவினிங் இந்தமாரி கிளாக் வைஸ் நம்ம டெய்லியும் கலக்கி விடணும் ஜீவா மரத்தை. அப்போ தான் அதில் நுண்ணுயிர் அதிகமாக பெருக்கமாகும். நீங்கள் ரிவர்ஸில் கலக்குனிங்கன்னா நுண்ணுயிர் பெருக்கம் கம்மியாயிடும். இப்போ நம்ம 3 நாளில் நம்மளுக்கு ஜீவா மரத்தை ரெடி ஆகிடும். அந்த ஜீவா மரத்தை 100 mlக்கு ஒரு அணக்கூட தண்ணி கலந்து நம்ம செடிக்கு ஊற்றிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண மண்கலவைக்கு தான் இந்த ஜீவா மரத்தை ஊற்ற போகிறோம். நீங்கள் ஒரு வாரத்துக்கு ரெகுலராக ஊற்றிட்டு வந்திருந்தால் நம்ம செஞ்ச மண்கலவை நல்லா மக்கி செடி வைக்கிறதுக்கு ஏற்ற மாரி மாறிடும். அடுத்த வீடியோவில் வெளில விதை வாங்காமல் நம்ம கிச்சனில் இருக்க விதையை வச்சு எப்படி மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வீடியோ எண்டிங்கில் க்ரோ பேக் எப்படி தைக்கிறதுன்னு வீடியோ கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள்.